வெல்கம் டு ரேச்சஸ் மைத்திக்கல் ஸ்டோரிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன கதை பார்க்க போகிறோன்னா, பெட் டைம் ஸ்டோரிஸ் பார்க்க போகிறோம். கதையுடைய பெயர் என்ன தெரியுமா குட்டீஸ்? இடது கையில் கொடுத்த கர்ணன். ஓகே குட்டீஸ், கதைக்குள்ளே போகலாமா? மகாபாரதத்தில் உள்ள குணச்சித்திரங்களில் கர்ணன் அப்படிங்கிற குணச்சித்திரம் எல்லாரையும் கவர்ந்திருக்கக்கூடியது. அந்த குணச்சித்திரம் இலக்கியவாதிகளையும் அதிகம் கவர்ந்திருக்குது. கர்ணன்ற கதாபாத்திரத்தை மையமாக கொண்டு பல இலக்கிய படைப்புகள் இந்திய மொழிகளில் படைக்கப்பட்டிருக்கு. கர்ணன் அப்படிங்கிற வித்தியாசமான கதாபாத்திரத்தை மையமாக கொண்டு நாட்டுப்புற மக்களும் தம் பங்குக்கு நிறைய குட்டி கதைகளை படைத்து மக்கள் மத்தியில் உலவ விட்டுருக்காங்க. அதிலும் ஒரே கதைக்கு பல வடிவங்களை கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஒரு மாற்று வடிவ கதையை தான் இன்னைக்கு நாம இந்த பகுதியில் பார்க்க போறோம். கர்ண மகாராஜா பெரிய கொடைவள்ளல் அப்படிங்கிறது எல்லாரும் தெரிஞ்ச சங்கதி தான். அப்பேற்பட்ட கர்ண மகாராஜா ஒரு நாள் தன் அரண்மனை தோட்டத்தில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க ஆரம்பிச்சாரா. கர்ணன் பெரிய மகாராஜா இல்லையா, அதனால அவர் தேய்க்க தேவையான எண்ணெயை ஒரு தங்க கிண்ணத்தில் கொண்டு வந்து வச்சானா ஒரு பணியாளன். எண்ணெய் தேய்க்கிறதுக்குன்னு தனியாக ஒருவரை நியமித்து வச்சுருந்தாராம் கர்ண மகாராஜா. அந்த பணியாளனும் மகாராஜாவுக்கு எண்ணெய் தேய்ச்சி விட தயாராக இருந்தானா. அப்போது அரண்மனை முன் வாசல்லிருந்து ஒரு காவலன் ஓடி வந்து கர்ண மகாராஜாவோட முன்னாடி கை கட்டி நின்று, ராசா, உங்களை காண யாரோ ஒரு அதிதி வந்திருக்கிறார், அவர் வாசலில் நிற்கிறார் அப்படின்னு சொன்னானா. கர்ண மகாராஜா, அப்படியா, அந்த அதிதியை உடனே இங்கே அழைத்து வா அப்படின்னு உத்தரவிட்டாரா. வாயிற்காவலனும் அதிதியை அழைச்சிக்கிட்டு அரண்மனை தோட்டத்தை வந்து அடைஞ்சாராம். வந்திருந்த அதிதியோ பல நாளாக பஞ்சத்தில் அடிப்பட்ட பரதேசி போல இருந்தாராம். அதிதி கர்ண மகாராஜாவை வணங்கி, அரசே, கொடை வள்ளலே, நான் பல நாட்களாய் நடந்து என் வறுமை நீங்குவதற்காக உங்களை காண வந்துள்ளேன். என் குடும்பம் மிகவும் வறுமையில் உள்ளது. என் குடும்பத்தினர் உயிர் போகும் நிலையில் உள்ளனர் அப்படின்னு சொன்னாரா. கர்ண மகாராஜா சுற்றுமுற்றும் பார்த்தாரா. அவரோட இடது கை பக்கம் எண்ணெயோட ஒரு தங்க கிண்ணம் இருந்ததா. உடனே கர்ண மகாராஜா எண்ணெயோட இருந்த தங்க கிண்ணத்தை அப்படியே இடது கையில் எடுத்து இடது கையாலேயே வந்திருந்த அதிதிக்கு கொடுத்துட்டாராம். இதை விற்று உன் குடும்பத்தின் வறுமையை போக்கிக் கொள்ளும் அப்படின்னு சொன்னாராம். அதிதியும் கொடை வள்ளலுமான கர்ண மகாராஜாவை வணங்கி நன்றி சொல்லிட்டு அங்கிருந்து புறப்பட்டாராம். அதிதி கிளம்புனதும் அரண்மனையில் இருந்த வேற ஒரு தங்க கிண்ணத்தில் கர்ண மகாராஜா தேய்க்க குளிக்க தேவையான எண்ணெய் வந்துச்சான். நடந்ததையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த பணியாள் தயங்கியபடியே மகாராஜா கிட்ட, அரசே, எனக்கு ஒரு சந்தேகம், கேட்கலாமா தங்களிடம் அப்படின்னு சொன்னாரா. கர்ண மகாராஜாவோ, சந்தேகம் எதுவானாலும் அதை கேட்டு தெளிவு பெற வேண்டியது தானே அப்படின்னு புன்னகைத்தபடி சொன்னாரா. பணியால் தங்க கிண்ணத்தில் இருந்த எண்ணெயை மகாராஜாவின் உடம்புல தேய்த்து கொண்டே கேட்டானா, ராசா, வந்திருந்த ஏழை அதிதிக்கு நீங்கள் தங்க கிண்ணத்தை கொடுத்தது சரிதான். அதுவும் கிண்ணத்தில் இருந்த எண்ணெயுடன் கொடுத்ததும் கூட பரவாயில்லை. ராசாவான நீங்கள் தானத்தை இடது கையால் கொடுத்தீர்களே, அது சரிதானா? அந்த கிண்ணத்தை வலது கையால் கொடுத்திருக்கலாமே அப்படின்னு சொன்னானா. கர்ண மகாராஜா சிரிச்சுக்கிட்டே, நான் அதிதிக்கு தங்க கிண்ணத்தை கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்து விட்டேன். இறப்பவருக்கு ஒரு பொருளை கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்தால் அதை உடனே கொடுத்து விட வேண்டும். வலது கையால் தான் கொடுக்க வேண்டும் என்று நினைத்து தாமதப்படுத்தினால் அதற்குள் என் மனம் மாறிவிடக்கூடாதல்லவா? அல்லது மனம் மாறிவிடக்கூடிய நிகழ்வு ஏதும் நடந்தும் விடக்கூடாதல்லவா? எனவேதான் கொடுப்பதை விரைந்து கொடுக்க வேண்டும் என்று நினைத்து கொடுத்து விட்டேன் அப்படின்னு சொன்னாரா. கர்ண மகாராஜா கொடுப்பதை விரைந்து கொடுக்க வேணும் அப்படின்னு நினைக்கிறாரே, நாமெல்லாம் ஏமாத்துறோம் அப்படின்னு பணியாளன் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டானா.
அது மட்டும் இல்லை, ராஜா சொன்னாராம், வலது கை கொடுப்பதை இடது கைக்கு தெரியக்கூடாது அப்படின்னு ஒரு பழமொழியும் சொல்லி முடிச்சாராம். என்ன குழந்தைங்களா, உங்களுக்கு கதை பிடிச்சிருக்கா? கதை பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய குட்டி குட்டி ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் கதையை ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.